ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இப்போது நீங்கள் ஒக்காய்டோன்னு ஒரு புது ஊருக்குள்ளே வரீங்க அண்ட் உங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியலன்னு சொல்லி அப்படியே நடந்து போயினே இருக்கீங்க. அப்போது ஒரு பொண்ணு ரோட்டில் நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட வழி கேட்கலான்னு கிட்ட போகும்போது தான் அவங்களோட ஃபேஸை நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. ஒரு குட்டி சைஸ் புசுவான கொளுத்தி நெஞ்ச நடுவில் நிறுத்திட்டா ஒருத்தி. அண்ட் அந்த பொண்ணுமே உங்களுக்கு வழி சொல்கிறாங்க. அண்ட் பேச பேச தான் தெரியுது நீங்கள் 2 பேர் ஒரே ஸ்கூலுன்னு. இந்த 2 பேரும் நிறையவே பேசிக்கிறாங்க. அண்ட் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா, இங்கேருந்து தான் டிப்பிக்கல் ரொமான்டிக் பிளாட் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இதோட பேர் தான் ஒக்கைடோ கேர்ள்ஸ் ஆர் சூப்பர் அட்ரபிள். வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணேன் அண்ட் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இனிமேட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒக்கைடோ கேர்ள்ஸ் ஆர் சூப்பர் அட்ரபிளோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ பிளாட் பார்த்துட்டிங்கன்னா நான் முன்னாடி அந்த 30 செகண்ட்ஸ் சொன்ன மாதிரி தான் கைஸ். அங்கேருந்து பிளாட் எப்படி போகுது அதுதான் இதோட மொத்த கதையும். ஸோ நான் ஏன் ப்ரோ இந்த சீரீஸ் பார்க்கணும், எனக்கு இந்த சீரீஸ் ஒரு வேல்யூவான டைமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கனாலே இதோட பிளேஸ் தான் அந்த ஸ்னோ அப்படின்னு வச்சு புதுசாக ஒரு ராம்காம் மாதிரி கிரியேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நிறைய ராம்காம் சீரீஸ் பார்க்குற ஒரு பர்சனாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு ராம்காமில் ஸ்கூல் மொட்டை மாடி காமிச்சிருப்பாங்க அண்ட் அந்த ஃபெஸ்டிவல் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த எலமெண்ட்லாம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே பார்த்து பார்த்து பழகி இப்படி அந்த ஸ்னோவை வச்சு காட்டும் போது நம்மளுக்கு ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு. அண்ட் அடுத்தது நான் என்ன சொல்லுவேன்னா இதோட கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் நான் சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே இதில் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நான் ஏன் கேரக்டர் டெவலப்மெண்ட் இதில் ஒரு பாசிட்டிவ் சொன்னேன்னா, நீங்கள் எப்போவுமே ஒரு ராம்காம் சீரீஸில் கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ சும்மா அந்த ஒரு சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரியை தான் காட்டுவாங்க. பட் இதில் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் நல்லா இருந்ததுங்க. சைட் கேரக்டர்ஸுக்குமே அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. என்ன ப்ரோ சும்மா கேரக்டர் டெவலப்மெண்ட்டு அப்படி இப்படின்ற அப்படின்னா என்னதுன்னா, ஸோ ஒருத்தன் அவனோட தப்பை ரிக்ரெட் பண்ணி அவன் தன்னையே மாற்றிக்கிறான் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் கேரக்டர் டெவலப்மெண்ட். ஸோ இந்த சீரீஸில் தன்னோட கேரக்டரையே எல்லாம் மாற்றிப்பாங்க. ஸோ மெயின் கேரக்டர் மாற்றுவார்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்படி தான் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதில் தான் இதில் கேரக்டர் டெவலப்மெண்ட் ஒரு பாசிட்டிவ் நான் சொன்னேன் முன்னாடியே. நான் வளன்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படி இப்படி போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி. இப்போது அடுத்த பாசிட்டிவ் பார்க்கலாம். ஸோ இன்னொரு பாசிட்டிவ் நான் இதுக்கு தமிழ் டப் தான் சொல்லுவேன். ஸோ தமிழ் டப் வந்ததுனால கூட நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன்னு நான் சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா போன வருஷம் வந்தது. ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் அப்படியே கிடந்தது பார்க்கலான்னு. அண்ட் தமிழ் டப் வந்த பிறகு தான் சரி ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட் எபிசோட் கொடுத்தவன் தான். அடுத்தடுத்து என்னை பார்க்க வச்ச ஒரே காரணம் பார்த்திங்கன்னா அந்த தமிழ் டப் மட்டும்தான்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் தமிழ் டப்பில் வந்தால் மட்டும்தான் பார்ப்பேன்னு நான் இங்கே சொல்ல கிடையாது. ஸோ நான் ஜாப்பனீஸ்லேயுமே நிறைய ராம்காம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வெறும் 5 எபிசோட் பார்த்துட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ அடுத்தடுத்து அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். என் வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாதி சீரீஸ் நான் பாதி பார்த்ததாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி என்னை எது பண்ண விடலை. அதுக்கு நான் காரணமாக பார்க்குறது இந்த தமிழ் டப் தான். ஸோ அந்த சைஸ் ஆஃப் லைஃப் வித் தமிழ் டப் அந்த காமெடி கலந்து என்னை அடுத்தடுத்த எபிசோட் பார்க்க வச்சுது நான் சொல்லலாம். ஸோ பேசிக்காக ஒரு ராம்காம் சீரீஸ் நம்ம என்னத்துக்கு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ராம்காம் சீரீஸ் பக்கமே எல்லாம் போகிறது. அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் 12 எபிசோட் முடிக்கும் போது. அண்ட் இதோட மாங்காவும் இதை பார்த்துட்டு தான் போய் கண்டினியூ பண்ணேன். அண்ட் மாங்காவை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டு சாப்டர்லாம் பார்த்தா ஹோல்சமாக இருந்தது. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம் மாங்காக்குன்னு. அண்ட் இப்போது கடைசியாக என்ன தான் ப்ரோ சொல்ல வர, இதை பார்க்கலாமான்னு வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும். அந்த சைஸ் ஆஃப் லைஃப் அந்த கேரக்டர் பண்ணுற சின்ன சின்ன காமெடி ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் உங்களுக்கு பார்த்து இதை முடிக்கும் போது. அண்ட் யார் ப்ரோ டப்பிங் பண்ணது கேட்டிங்கன்னா கிரன்ச்சி ரோல் தான். ஸோ கிரன்ச்சி ரோலில் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ என் டெலிகிராம் சேனலில் நான் அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். கிரன்ச்சி ரோலோட ப்ரீமியர் தான். ஸோ அதை போட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ கிரன்ச்சி ரோலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னால் மட்டும் பண்ணுறீங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிரன்ச்சி ரோலை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே? ஸோ உங்களை நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்குறேன் கூடிய சீக்கிரம். ஸோ அன்டில் தென் பீஸ்.